நெய் விசஸ் நல்லெண்ணெய். வீட்டுல எந்த எண்ணெயில விளக்கேத்தணும், எதுல ஏத்தவே கூடாது அப்படின்னு தெரியுமா? வீட்டுல எந்த எண்ணெயில விளக்கேத்துனா, என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெய் விளக்கா, நல்லெண்ணெய் விளக்கா எது சிறந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்து மத வழிபாட்டுல விளக்கேத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஆன்மீக கிரியையா கருதப்படுது. விளக்கற்ற வீடு பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல ஏத்தப்படக்கூடிய தீப ஒளி எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி நேர்மறை அதிர்வுகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனா பல பேரு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு எண்ணெய பயன்படுத்தி விளக்கேத்துறாங்க. ஆன்மீக சாஸ்திரங்களின்படி நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணெய்க்கும் தனித்தனி குணங்களும் பலன்களும் இருக்கு. குறிப்பா பசு நெய் அப்புறம் நல்லெண்ணெய வச்சு தீபம் ஏத்துறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இப்போ தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பசு நெய் தீபம். தேவதா வசியம் அப்புறம் சகல ஐஸ்வர்யம் பூஜை அறையில நெய் விளக்கேற்றுறது ரொம்பவே உயர்ந்த வழிபாடா கருதப்படுது. பசு நெய்யில மகாலட்சுமி வாசம் செய்யறதா ஐதீகம். வீட்டுல தொடர்ந்து நெய் தீபம் ஏத்திட்டு வந்தா வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும். கணவன் மனைவி இடையில ஒற்றுமை பலப்படும். நெய் தீபத்திலிருந்து வெளிவரக்கூடிய புகையானது காத்துல இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை அழிக்கிறதோட வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களையும் கண் பார்வை திருஷ்டிகளையும் நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி நாராயணர் அப்புறம் குலதெய்வத்தை வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும். நல்லெண்ணெய் தீபம். நவகிரக தோஷ நிவர்த்திக்கு நெய்க்கு அடுத்தபடியா பெரும்பாலான வீடுகள்ல பயன்படுத்தப்படுறது நல்லெண்ணெய் தீபம் தான். இது ஆன்மீக ரீதியாவும் ஆரோக்கிய ரீதியாவும் ரொம்பவே சிறந்த பலன்களை தரக்கூடியது. வீட்டில் இருக்கக்கூடிய தீராத இன்னல்கள், தடைகள் அப்புறம் மன அழுத்தம் நீங்கி அமைதி உண்டாக நல்லெண்ணெய் தீபம் உதவிகரமா இருக்கும். எண்ணெயிலிருந்து வரக்கூடிய சுடர் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அண்ட விடாம தடுக்கும். ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவபெருமான், ஆஞ்சநேயர் அப்புறம் நவகிரகங்களை முக்கியமா சனி பகவான வழிபட்டு வந்தா 7.5 சனி, அஷ்டம சனி அப்புறம் கிரக தோஷங்களோட வீரியம் குறையும். நெய் விளக்கு, நல்லெண்ணெய் விளக்கு இந்த ரெண்டுல எது சிறந்தது? ஆன்மீக ரீதியா ரெண்டுமே தனித்துவமான பலன்களை கொண்டது அப்படின்னாலும் உங்க தேவையை பொறுத்து இதுல நீங்க எது வேணும் அப்படிங்கறத தேர்வு செஞ்சுக்கலாம். நெய் விளக்கு ஏத்துனா செல்வம், பணவரவு, குலதெய்வ அருள் அப்புறம் ஆன்மீக முக்தி கிடைக்கும். சாத்வீக ஆற்றலையும் தேவதா வசியத்தையும் ஈர்க்கும். காலை நேரங்கள்ல பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. நல்லெண்ணெயில விளக்கு ஏத்துனா கடன் நிவர்த்தி, பீடை ஒழிதல், நவகிரக தோஷம் கட்டுப்படும். வீட்டுல இருக்கக்கூடிய அதிர்வுகளை சமன் செஞ்சு பாதுகாப்பு கொடுக்கும். மாலை வேளையில பிரதோஷம், கோதுளி லக்னத்துல ஏத்துறது ரொம்பவே நல்லது. வசதி இருக்கிறவங்க தினமும் காலையில நெய் தீபமும் மாலையில நல்லெண்ணெய் தீபமும் ஏத்தலாம். இல்லனா வெள்ளிக்கிழமையில மட்டும் நெய் தீபமும் மற்ற நாட்கள்ல நல்லெண்ணெய் தீபமும் ஏத்துவது ரொம்பவே உத்தமம். வீட்டுல விளக்கெண்ணெய் வச்சு தீபம் ஏத்துனா உறவினர்கள் கிட்ட ஒற்றுமை கூடும். புகழ் அப்புறம் சுற்றமும் பெருகும். வேப்பெண்ணெயில விளக்கேத்துனா குலதெய்வ அருள் கிடைக்காதவங்க வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய் அப்புறம் நெய் மூணையுமே கலந்து தீபம் ஏத்தலாம். இது கண் திருஷ்டிய வேரோட அறுக்கும். பஞ்சதீப எண்ணெய். நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய் அப்புறம் பசுனை இந்த 5ம் கலந்த கலவைதான் பஞ்சதீப எண்ணெய். இதுல விளக்கு ஏற்றதால எந்த விதமான செய்வினை, ஏவல் அப்புறம் எதிர்மறை சக்திகளும் தங்கவே தங்காது. வீட்டுல விளக்கேத்துறப்போ எப்பவுமே கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய் இல்லனா சூரியகாந்தி எண்ணெய் மாதிரியான சமையல் எண்ணெய்களை பயன்படுத்தவே கூடாது. இது குடும்பத்துல தேவையற்ற மருத்துவ செலவுகளையும் மனக்கசப்புகளையும் உண்டாக்கும் அப்படின்னு ஆன்மீக சாஸ்திரங்கள் எச்சரிக்குது.